ඉටිපන්දමක් නිවෙන්න යනකොට දැල්ල වැඩි. ඒකයි අපි මේ දකින්නේ. එපමණයි. ගරු පස්මින් ශරීෆ් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 12ක කාලයක් ලැබෙනවා. ඔබතුමාට විනාඩි 12ක කාලයක් ලැබෙනවා. මන්ත්‍රීතුමාගෙන් බොහොම ස්තුතියි. ඇත්තටම ඔයාලා දන්නවා 1978න් පස්සේ දේශපාලනයට ආපු විරුද්ධ පක්ෂයේ අද ඉන්න සියලුම മന്ത്രിවරුන්ගෙන් වැඩි පිරිසක් වංචා දූෂණයට තමයි මූලික වුණේ. ඇත්තම කියනවා නම් අපේ ලාල්කාන්ත එමෙතුමාට රිලව් සම්බන්ධව අද එක മന്ത്രി කෙනෙක් මෙතන චෝදනාවක් කිව්වා. ඇත්තටම කොළඹ ඉන්න മന്ത്രിවරුන්ට දන්නේ නැහැ ගමේ ඉන්න දුප්පත් පවුල්වල වගා කටයුතු කරන ඒ කට්ටිය වෙන දුක එතරම් කොළඹ ඉන්න മന്ത്രിතුමාලට දන්නේ නැහැ. ඒක රිලවුන්ගේ ප්‍රශ්න විසඳන්න ඕන කියලා තමයි අපේ ලාල්කාන්ත එමෙතිතුමා මූලික වෙලා වැඩ කරා කියලා එකක් මම කියාගන්න කැමතියි. ඒ වගේම අපේ ජස්ටිස් එමෙතිතුමාට අපේ මෙතන හිටපු മന്ത്രി කෙනෙක් කිව්වා ජම්බර් අන්දනවා කියලා. අපි ජම්බර් අන්දවන්ට කවදාවත් වැරදි වැඩ කරලා නැහැ. ඒ മന്ത്രിතුමා ඊයේ පෙරේදා ජම්බර් අන්දගෙන ඉඳලා ඇවිල්ලා තමයි අපේ ඉන්න ඇමතිවරුන්ට ජම්බර් අන්දන්න ලැහැත්ති වෙන්නේ. ඒවා දවල් හීන කවදාවත් ඒ වගේ වැරදි වලට අපේ മന്ത്രിවරු ඇමතිවරු ජනාධිපති කවුරුත් මෙදිහත් වෙන්නේ නැහැ කියලා කියාගන්න මම කැමතියි. ඒ වගේම ඔයාලා දන්නවා කැරම් බෝඩ් වංචාව. ඇත්තටම කියනවා මිලියන් 53ක වංචාවක් කරලා නලින් ෆෙනන්ඩෝ හිටපු ඇමතිතුමාට අවුරුදු 25යි. ඒ වගේම මහින්දානන්ද අලුත්ගේමට අවුරුදු 20ක් ලැබලා දීලා තියෙනවා. ඒක අපේ රජයක් අද පාලනයේ තිබ්බේ නැත්නම් මොනවද වෙනවා කියලා ඇත්තටම ඔයාලට දැනගන්න පුළුවන්. මොනවද වෙන්නේ නඩුවල ටෙක්නිකල් ෆෝල්ට් කියලා නැත්නම් මොනවාර අඩුපාඩු කියලා අද සමහර විට මේ මිනිස්සු නිදාස එළියෙන්න තිබ්බා. අපි කවදාවත් වංචාවක් කරන්නෙත් නෑ කරන්න දෙන්නෙත් නෑ. කොළඹ ඉස්කෝලම ළමයෙක් ගැන කියවුණා අපේ සංවිධායකයෙක් කියලා කියනවා. අපි മന്ത്രിවරු වුණත් ඇමතිවරු වුණත් කවුරු වැරදි කරත් ඒ සියලුම කණ්ඩායමට අනිවාර්යෙන් දඬුවම් ලබලා දෙනවා. ඒ ගැන කිසිම අවිශ්වාසයක් විරුද්ධ පක්ෂ മന്ത്രിවරු තියාගන්න එපා. ඒ වගේම එකක් කියාගන්න ඕන. ඔයාලා දන්නවා අවුරුදු 1978න් பஸ்ஸே தமிழில் கொஞ்சம் கதைக்கணும். 1978ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசியல் செய்த எதிர்க்கட்சி அநேகமான அரசியல்வாதிகள் ஊழல் செய்வதற்காகவே அரசியலுக்கு வந்தார்கள். அதே போல அவர்களுக்கு அடிவந்து செல்லக்கூடிய சில அரச ஊழியர்களும் அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்து கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும் இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபே ராஜபக்ஷ அவர்கள் எத்தனை வழக்குகளில் இருந்து டெக்னிக்கல் ஃபோல்ட் என்று சொல்லி விடுதலை ஆனார்கள் என்று. அதே மாதிரி இன்றைக்கு தெரியும் வழக்குக்கு வராமல் கூட இன்றைக்கு முன்னாள் ஜனாதிபதியின் சகோதரர் அமெரிக்காவில் இருந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் ஒரு நாளும் நீதிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கவில்லை. அதே மாதிரி முன்னாள் ஒரு அமைச்சர் எங்கள் மீது பாரிய சேறு பூசக்கூடிய ஒரு அமைச்சர் இருந்தார். ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் சென்று எனக்கு வாமையான ஃபார்மிட் மட்டும்தான் இருக்கிறது, அதை தாருங்கள் என்று கெஞ்சிய வீடியோக்கள் அன்று பல மீடியாக்களில் ஃபேஸ்புக்களில் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்தது. அதே போல அப்பாவி விவசாயிகளுக்கு கொண்டு வரக்கூடிய உரத்தில் வஞ்சகம் செய்த மஹிந்தானந்தம் அலுத்கமே கரம்போட் வாங்கிய பிரச்சனையில் 5 கோடி 5.3 மில்லியன் வஞ்சகம் செய்தார். நாட்டுக்கு மருந்து தவிர்ந்த சந்தர்ப்பத்தில் அப்பாவி நோயாளிகளுக்கு கொண்டு வந்திருந்த மருந்தில் கெஹல்ய ரமுக்கல்ல அநியாயம் செஞ்சு நாட்டிற்கு சாபக்கேடாக இருந்தார். அவர்களுக்கு நிச்சயமாக எங்கள் அரசாங்கம் நிச்சயமாக தண்டனை பெற்று கொடுக்கும். அதே போல இன்று எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய சில எம்பிமார்களுக்கும் அதே போல வெளியே இருந்து இந்த முறை பாராளுமன்றத்தில் தோல்வியடைந்து வெளியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நிச்சயமாக எங்கள் அரசாங்கம் நிச்சயமாக தண்டனை பெற்று கொடுக்கும். அதே போல
உங்களுக்கு தெரியும், இது கம்பளை நகரத்தை எடுத்துக்கொண்டால் ஊழல் அரசியல்வாதிகள் அரச ஊழியர்களால் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு வீடு கட்டுவதற்கு பெர்மிஷன் எடுப்பதற்கு கூட 25,000 50,000 லஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் கம்பளை நகரம் இருக்கின்றது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டும், முன்னாள் உபநகர பிதா அவர்கள் ஒரு கானை மறைத்து வடிகால் அமைப்பை மறைத்து வீடொன்றை கட்டியுள்ளார். அவரின் பெயர் மின்னா சின்னதொரு என்று சொல்லக்கூடியவர். அதன் மூலம் கம்பளை பிரதேசத்தில் பாரிய வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக நான் சில அரசு அதிகாரிகளுக்கு அனுமதித்து வார்த்தைகளை சொன்னாலும் அது சம்பந்தமாக சில அரசியல் வாதிகளின் தூண்டுதலினால் நடவடிக்கை எடுப்பதில்லை. அதே போல உங்களுக்கு தெரியும், அத்தோடு கடந்த காலம் கம்பனரின் அபிவிருத்தி அனைத்துமே அம்புலுவாவ முன்னேற்றத்துக்காக வழங்கப்பட்டது. ஆனால் கவலைக்கிடமான விடயம், அம்புலுவாவ இன்று டிமு ஜெயரத்ன பதனம இற்கே செல்கின்றது. அதன் மூலம் வரக்கூடிய அனைத்து வருமானமும் டிமு ஜெயரத்ன பதனமுக்கு செல்கின்றது. அதை எங்கள் அரசாங்கம் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் அரசாங்கத்துக்கு கை எடுத்து அதன் மூலம் வரக்கூடிய ஆதாயங்களை திரைசேரிக்கு நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிப்போம். அதே போன்று உங்களுக்கு தெரியும், நான் பௌத்த மதம் மீது எங்கள் தேர்கள் மீதும் மிகவும் மதிப்பும் மரியாதையும் வைத்துள்ளேன். அதே போல் உங்களுக்கு தெரியும், எங்கள் நியோஜ எமதி முனீர் மௌலவி அவர்கள் சம்பந்தமாக ஞானசார தேரர் அவர்கள் சில வெறுக்கத்தக்க ஜாதிவாத பேச்சுகளை பேசியிருந்தார்கள். அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவர் ஏற்கனவே இலங்கை நீதிமன்றத்தில் 2 முறை தண்டனை பெற்று ஒரு முறை ஜனாதிபதி அவர்களின் சமாபம் எடுத்துக்கொள்ள பெற்ற ஒருவராயிருக்கிறார். அவர் வருங்காலத்தில் இது போன்ற ஜாதிவாத பேச்சுகளை பேசினால் எங்கள் அரசாங்கம் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து சட்ட நடவடிக்கை எடுக்கும். அதே போன்று நான் பாதுகாப்பு அமைச்சருக்கு ஒரு விஷயத்தை கூறிக்கொள்கின்ற விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், திகன, பேருவல, கென்றி போன்ற இடங்களில் நடந்த வன்முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதோடு அது சம்பந்தமாக ஜாதிவாதி கருத்துக்களை பரப்பிய அனைவர் மீதும் ஒரு விசாரணை கமிஷன் ஒன்றை ஏற்படுத்தி இதன் பின்பு இந்த நாட்டில் எந்த ஜாதிவாத எந்த மதவாத பிரச்சனைகளும் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அத்தோடு எங்கள் சில முஸ்லிம் எம்பிக்கள் பலஸ்தீனத்தை பற்றி நீதி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்று தாஜுதீனுக்கு நடந்த அநீதியை பற்றி பேசாதவர்கள் இன்று பலஸ்தீன் மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒன்றை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பலஸ்தீன மித்தத்துவ சங்கமையில் எங்கள் பிமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்கள் முன்னாள் தலைவராக இருந்தார்கள். இந்த தடவை எங்கள் புத்த சாசன அமைச்சர் சுனில் சனவி அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள். நாங்கள் பலஸ்தீன மக்களுடன் தான் முஸ்லீம்கள் அனைவரும் இந்த அரசாங்கமும் நிச்சயமாக இருக்கின்றது. நாங்கள் எந்த விதத்தில் பயங்கரவாதத்துக்கும் துணை போகக்கூடிய ஒரு அரசாங்கமாக இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக நிச்சயமாக இருக்கின்றோம். இன்று முஸ்லிம்கள் மீது பாரிய கரிசனையுடன் எங்கள் ஜனாதிபதி நடந்து கொண்டுள்ளார். முஸ்லிம்களுக்கு தேவையான அனைத்து அபிவிருத்திகளையும் கட்சி பேதம் பார்க்காமல் மத விடயங்கள் பார்க்காமல் இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு சேவையை செய்து கொண்டுள்ளார். அதே போன்று உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் இன்று பாரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. கொழும்பில் வாழக்கூடிய ஒரு என்பி உங்களுக்கு தெரியும், எங்கள் மீது பல சேறு பூசும் நடவடிக்கைகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து இருந்தார். அவர் நிச்சயமாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கொழும்பில் இருந்து பல விஷயங்களை சொன்னாலும் கிராமங்களில் சென்று பார்வையிட்டால் தான் தெரியும்.
கிராமங்களில் உள்ள தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டி இன்றெங்கள் ஜனாதிபதி முழு நாட்டுக்குமான ஜனாதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறார். முழு மக்களுக்கும் இலங்கையில் அனைவருக்கும் சேவை செய்யக்கூடிய பாரிய பொறுப்பு எங்கள் ஜனாதிபதிக்கு உள்ளது. அதே போல එත්තම කියනවා නම් ගම්පල අඹුලුවාව ප්‍රදේශයේ අඹුලුවාව කියලා ප්‍රදේශයක් තියෙනවා. ඒකේ එතරම් අද දීමු ජයරත්න පදනමට තමා ඒකේ එන සියලුම ආදායම් සියලුම සල්ලි ටික යන්නේ ගම්පල නගරයට ආපු සියලුම සංවර්ධන වැඩවල සල්ලි ටික ඔක්කොම ඒකට තමයි පාවිච්චි කරලා තියෙන්නේ. ඉදිරි කාලයේදී අපි බලාපොරොත්තු වෙනවා ඒක රජයට පවරගෙන ඒ රජයේ තුලින් ඒක සංවර්ධනය කරන්නටත් ඕන. ඒ වගේම ඒකට එන ආදායම් සියලුම දේවල් පොදු ජනතාවට වීදම් කරන විදියට අපි කටයුතු කර යුතුයි. ඒ වගේම එතරම් කියනවා නම් අපි ගම්පල නගර ගත්තොත් හිටපු උපනගරාධිපති කෙනෙක් කානුවක උඩ ගෙයක් හදලා තියෙනවා. ඒ ප්‍රදේශයේ ගිහලා බැලුවොත් සමහර කට්ටිය අඩි 3ක 4ක පඩිපෙලක් බෙදගෙන තමයි ඒ කට්ටිය අද වතුර වලින් ආරක්ෂා වෙලා තියෙන්නේ. ඒ ගැන මම සංවර්ධන ගම්පල සංවර්ධන කමිටුවේදී සාකච්ඡා කරා. ඒ සමහර රජයේ නිලධාරීන්ට උපදෙස් දුන්නම ඒවා ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. ඒ වගේ අපිට හුඟක් වැරදි වෙන තැන් තියෙනවා. අපි ඒවා සියලුම දේ හොයාගෙන ඒ ගම්පල ප්‍රදේශයේ තියෙන ගැටලු වලට විසඳුම් හොයලා දෙමු කියලා කිමි මන්න බොම්දි ස්තුතියි.